பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியுமாக இன்னொரு தருணத்தில் இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹோப் டிவி நண்பர்களுக்கு, ஹோப் டிவி சேனல் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த தேவ செய்தி என்ன தலைப்பின் கீழாக இருக்க போகிறது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக இருக்க போகுது. லவ் ஆஃப் காட். இந்த செய்தி முழுவதுமாக தேவனுடைய அன்பை குறித்து இன்னும் ஆழமாக, இன்னும் அருமையாக தேவன் எப்படி நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் நான் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய அன்பை சொல்லி பேசும் பொழுது யோவான் 3:16 வசனத்தை யாரும் மறக்க முடியாது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதற்கு இடையிலாக நித்திய ஜீவன் ஒன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எதற்காக நம்மை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு முழுமையானது. தேவனுடைய அன்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. தேவனுடைய அன்பு அளவில்லாதது. இதையெல்லாம் குறித்து நாம் இந்த பிரசங்கங்கள் மூலமாக நாம் கேட்க போகிறோம், வாசிக்க போகிறோம். ரிக் வாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இப்படியாக தேவனுடைய அன்பை எழுதுகிறார். God's love is like an ocean. You can see its beginning, but it not its end. தேவனுடைய அன்பு ஒரு கடலை போன்றது. அதனுடைய துவக்கத்தை பார்க்க முடியும், அதன் ஆழத்தையோ அதனுடைய முடிவையோ பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த தேவ மனிதன் எழுதுகிறார். C.S. லூயிஸ் என்ற இன்னொரு தேவ மனிதன் தேவனுடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது, The Christian does not think God will love us because we are good, but that God will make us good because He loves us. அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் நம்மை நேசிப்பதில்லை, ஏனென்று சொன்னால் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் நாம் நன்றாக இருப்பது எதனால் என்று சொன்னால், தேவன் நம்மை நேசிப்பதனாலே என்று சொல்லி இந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறதை நாம் இவ்வாறு கேட்க முடியும். இந்த முழுவதுமாக இந்த சத்தியத்தை கேட்க வரை நம்ம பயபக்தியோடு தேவனுடைய சத்தியத்தை கேட்போம். 2 காரியம்தான். முதலாவது, அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வர வேண்டும். 2வது, நாம் கேட்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சத்தியம் நமக்கு பிரயோஜனமான சத்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தருக்குள்ளே சுவாசிப்போம். ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த பாவம் மனுஷனிலிருந்து கர்த்தாவே, பாவம் வெளிப்படாதபடி, சொந்தம் வெளிப்படாதபடி தேவன் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முதலாவது பிரசங்கத்தின் தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்று சொன்னால், தி அன்கண்டிஷனல் லவ். தேவனுடைய அன்பு நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், எந்த ஒரு இஃப் கண்டிஷன் போடாதபடி, எந்த ஒரு காரணத்தினாலேயோ தடைபடாதபடி தேவனுடைய அன்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதாகமம் தேவனுடைய அன்பை குறித்து அநேக இடங்களில் சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு என்று சொன்ன மாத்திரத்திலே நீங்களும் நானும் ஒரு ஆளுடைய அன்பை நீங்கள் நானும் மறக்கவே முடியாது. யார் என்று சொன்னால், லூக்கா 15வது அதிகாரம் 11 20 வரைக்கும் ஒரு சம்பவம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 20. இந்த சம்பவத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், 2 பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். ஒரு தகப்பன், 2 பிள்ளைகள். மூத்த மகனை குறித்து அவ்வளவாக இல்லை, கடைசியிலே மூத்த மகனை குறித்து காரியம் இருக்கிறது. இந்த இளைய மகனை குறித்து வேதாகம் தெளிவாய் நமக்கு இங்கே சொல்லுகிறது. 11 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், லூக்கா 15வது அதிகாரம் 11வது வாக்கியம், பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஒரு தகப்பன் 2 குமாரர்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் நானும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பன் நமக்கு என்னவெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் வாயிலாக நீங்கள் நானும் பார்க்க முடியும். இந்த கதையை நீங்கள் நானும் 3 பகுதியாக பிரிக்க முடியும். ஒன்று, பாவத்திற்கு முன்பாக, அடுத்தது பாவத்திற்கு பின், அடுத்ததாக 3வது கடைசி பாகம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்திற்கு திரும்புதல், ரிட்டர்னிங் டு காட். அந்த மனிதன் எப்படி தேவனிடத்திற்குள்ள வந்தான், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் நானும் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய சொந்த
உருவத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய சொந்த சாயலிலே உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த தகப்பன் தன் 2 பிள்ளைகளுக்கும் யாருடைய சாயலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய சாயலை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய சாயலிலே பாவத்திற்கு முன்பாக நீங்கள் நானும் எப்படி இருந்தோம் என்று எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறார்கள். பாவத்திற்கு முன்பாக தேவனோடு நீங்கள் நானும் ஒன்றாய் இருந்தோம் என்று சொல்லி ஆதாம் ஏவாளும் ஒன்றாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு முன்பாக நமக்கு ஆடை எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையின் ஆடையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு முன்பாக தேவன் நம்மோடு தினமும் பேசினார். தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து ஆதாம் ஏவாள் நம்முடைய முற்பிதாக்களை பிடித்து அந்த தோட்டம் முழுவதுமாக சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கர்த்தர் நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். ஆதாமை படைத்த பிறகு எல்லாம் 6ஆம் நாள் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மிகவும் நன்றாய் இருந்தது. அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது அவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். தன்னுடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு எங்கேயும் கிடைப்பாரான்னு சொன்னால் எங்கேயுமே கிடைக்க மாட்டார். ஆனால் அந்த கெட்ட குமாரனுடைய இளைய குமாரனுடைய பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் 15வது அதிகாரம் 12 14 வரைக்கும் நீங்கள் நான் வாசிக்க முடியும். 12வது வசனத்திலிருந்து நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால் தகப்பனிடத்திலே போய் அந்த மகன் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தகப்பனே உங்களுடைய சொத்தை எனக்கு கொடுங்கள், நான் தனியாக போக வேண்டும் என்று சொல்லுகிறான். தனியாக நான் போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம், நான் தீர்மானித்து கொண்டுகிறேன் என்று சொல்லி அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்ட மாத்திரத்திலே தகப்பன் எதுவுமே சொல்லவில்லை, தகப்பன் எதுவுமே செய்யவில்லை. தகப்பன் தன்னுடைய சொத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். அவன் தனியாக பிரிந்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. நம்மை சொந்த சாயலிலே படைத்த தகப்பன், இந்த பூமிக்கு ராஜாக்களாக அதிபதிகளாக படைத்த ஆண்டவர், பாவம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கொடுமையானது. எப்படிப்பட்ட கொடுமையானது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாவம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்க போகிறது. பாவத்தினாலே நாம் மாண்டு போகிறோம் என்று சொன்னால் முதலாவது காரியம் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறது, தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது, இங்கே நம்மை நிர்வாணியாக்குகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால், ரோமர் 3வது அதிகாரம் 23 இப்படியாக வேதாகம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆதி ஆகமத்திலே நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது மகிமையின் உடையை தரித்திருந்தார்கள். பாவம் செய்த உடனே, பாவம் தனக்குள்ளாக வந்த மாத்திரத்திலே அவர்கள் நிர்வாணிகள் என்று கருதப்பட்டு தேவனை கூப்பிட மாத்திரம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆதாம் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாவம் மாத்திரமாக உங்களை என்னையும் பிரிக்கப்படுவதில்லை. பாவம் உங்களை என்னையும் நிர்வாணமாக்கி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக ஒளிந்து கொண்டு போகிற பிள்ளைகளாக உங்களை என்னையும் காண செய்கிறது. 51வது சங்கீதம் 5வது வசனத்திலே தாவீது இப்படியாக எழுதுகிறார். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்திலே என்னை கற்பந்தரித்த என் தாய். வேதாம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் யாரு என்று சொன்னால் பாவி. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நல்லது என்று கண்டார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லி வேதாம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் நானும் பாவத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த மாத்திரத்திலே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நீ செய்தாயா என்று சொல்லி கேட்கிறார்.
இந்த ப்ராடிகல் சன், இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை நீங்களானும் முழுவதுமாக வாசித்தோம் என்று சொன்னால், அவன் எல்லா பணத்தையும் செலவு செய்கிறான். அது வரைக்கும் தன்னுடைய நண்பர்கள் கூட இருந்தார்கள், அது வரைக்கும் அவர்களுடைய உறவினர்கள் கூட இருந்தார்கள், அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே பணமெல்லாம் செலவான பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் வறுமைக்குள்ளாக போகிறான். பாவம் நம்மை வறுமைக்குள்ளாக தள்ளுகிறது. என்ன வறுமை என்று சொன்னால், ஆவிக்குரிய வறுமைக்குள்ளாக நம்மை தள்ளுகிறது. நீங்களும் நானும் தேவனை தேட முடியாதபடிக்கு, தேவனை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமாக பாவம் நம்மை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் அந்த கடைசி வாக்கியத்தை நீங்களான வாசம் என்று சொன்னால், லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14வது வாக்கியம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு படத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம்! பாவம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை விலக்குகிறது. எவ்வளவு பாதாளத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, பன்றிகளை மேய்க்கத்தக்கதாக வேலைகளை செய்ய வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதோடு விடவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் மறுபடியுமாக யோசித்து பார்க்கிறான். 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்து அவன், என் தகப்பனுடைய உதவிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவன் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பன்றிகளுடைய சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு பசி அவனுக்கு. அந்த பசியினாலே அவன் தாங்க முடியாதபடிக்கு அந்த பன்றிகளுடைய சாப்பாடை அவன் சாப்பிடுகிறான். அப்பொழுது யோசிக்கிறான், எனக்கு என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே, வேலைக்காரர்கள் கூட அவ்வளோ அருமையான சாப்பாடு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தி தெளிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி யோசித்த உடனே கர்த்தர் நம்முடைய புத்தியை தெளிய வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, 3வது பகுதி ரிட்டர்னிங் டு காட். நான் பாவத்திற்கு முன்பாக நான் ஆண்டவரோடு இருந்தேன், பாவத்திலே நான் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டேன், பரலோகம் என் கையை விட்டு போனது, ஏதேன் தோட்டம் என் கையை விட்டு போனது, எல்லாம் என் கையை விட்டு போய்விட்டது, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் பீறினார். என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்னை தண்டித்தார், என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்னை சிட்சித்தார், என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்னை கொடூரமாக பார்க்கும்படியாக வைத்தது பாவம். ஆனால் ஓசியா சொல்லுகிறார், ஆனால் ஆண்டவர் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்குரிய தயையை பொருந்திருக்கிறார் என்று சொன்ன வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவத்திலே தவிக்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய கரங்களை விரிக்கிறார். இந்த 3வது பகுதியை பார்க்கும் பொழுது 18 லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்தோம் சொன்னால், தன் தகப்பன் அவனை அனுப்பிவிட்டார். அவன் அரை மனதோடு அவன் சொத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டார். மகனே, நீ போ, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். I am still waiting for you. 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். 21வது வசனம்
இப்படியாக சொல்லு 20:21 வாசிக்கிறேன். எழுந்திருந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். வாட் a wonderful scene. காத்து கொண்டிருக்கிற தகப்பனை நீங்கள் நானும் வைத்திருக்கிறோம். நான் பாவி, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது வேதாகம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷப்படுகிறது. நீங்கள் நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலோக ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உண்டாக்கும் பொழுது சந்தோஷப்பட்டிருந்ததோ அதே சந்தோஷம் பரலோகத்திலே நீங்கள் நானும் மனம் திரும்பும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நானும் பாவத்திலிருந்து மீண்டு வருவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால், பரலோகத்தின் தகப்பன் தன் 2 கைகளையும் விரித்து கொண்டு அவனை இறுக கட்டிப்பிடித்து என் மகனே என்று சொல்லி அழைக்கிற ஒரு தகப்பனை நீங்கள் நானும் வைத்திருக்கிறோம். அவனை கட்டி அணைத்து தழுவி முத்தம் கொடுத்து என் மகனே என்று அழைக்கிற தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தி அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட், விலையேற பெற்ற அந்த அன்பு, குறைவில்லாத அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நானும் எப்படி பார்க்க வேண்டும்? ஒருவேளை கெட்ட குமாரனை போல, இளைய குமாரனை போல நீங்கள் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் நானும் ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் 2 கரங்களையும் விரித்து நம்மை அணைக்கிறவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். 3 பகுதிகளை நாம் பார்த்தோம். பாவத்திற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். பாவத்திற்கு பின்பாக அவன் சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் வெளியே தேசத்துக்கு போன மாதிரி ஆதாம் ஏவாளும் பாவத்தை எடுத்துக்கொண்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். ஏதேன் தோட்டம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் திரும்ப வரும் பொழுது கர்த்தர் பரலோகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. இப்படிப்பட்ட அன்பான தேவன் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் நானும் பாவத்தை விட்டு வெளியே வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினது நல்ல தயவுக்கான அனுப்பி செலுத்துகிறோம். இந்த கெட்ட குமாரனுடைய கதையில் ஆண்டவரே, கெட்ட குமாரன் உம்மை விட்டு பிரிந்து போனது போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறோம். ஆனால் உம்முடைய சமூகத்தில் திரும்ப வரும் பொழுது கர்த்தர் என் ஆண்டவர் எங்களுக்காக தம்முடைய கரங்களை வெறித்து வைத்து என் மகனே நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தது நல்ல தயவுக்கான அனுப்பி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய அன்பை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வலுத்தும் எல்லாவற்றையும் இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அன்பு வெளியேறப்பட்டது. தேவனுடைய அன்பு பாவியாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். யாவரும் கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரு விசை தேவனுடைய அன்பை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களில் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.